ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சமீபமாக ஒரு பெண்குயின் வீடியோ வைரல் ஆகுது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அண்டார்டிகாவில் போய் ஒருத்தர் எடுத்த டாக்குமெண்ட்ரியில் வர கிளிப் அது. அதில் என்னென்னா, கடலோரமாக எல்லா பெண்குயினும் இருக்குது. ஒரு பெண்குயின் மட்டும் அதை விட்டு விலகி ஒரு மலையை நோக்கி போகுது. இதுதான் இப்போ வைரலாக இருக்குது. மெயினாக அது மோட்டிவேஷனலாக எடுத்துக்குவாங்க. கூட்டத்தோடு போகாமல் தனித்து நில் அப்படின்னு. இது சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது அதுக்கு ஏதாவது மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அதனால் இப்படி முடிவெடுக்கலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக விலங்குகள் இறக்கும்போது தனியாக போய் இறக்கிறத பார்க்க முடியும். மேபி மனிதர்கள் கூட அப்படி பிஹேவ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பிரபலங்கள் அந்த மாதிரி தனிமையில் தான் இறந்து கிடந்திருக்கிறாங்க. அது அநேகமாக மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்ஸ்டிங்க்ட் விலங்குகளுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த டாக்குமெண்ட்ரி இப்போ திடீர்னு வைரல் ஆகிறதுக்கு ஆன்மீக காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா, இது நிறைய மதங்களில் சொல்லப்பட்ட விஷயத்தை பிரதிபலிக்கிற மாதிரி அந்த பெண்குயினுடைய நடவடிக்கை இருக்குது. ஆக்சுவலாக அந்த பெண்குயின் திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்குது, மலையை நோக்கி போயிட்டே இருக்குது. இதே மாதிரி ஒரு சம்பவம் பைபிளில் வரும், நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம். லோத் அப்படிங்கிறவனுடைய அந்த ஊரில் எல்லாருமே பாவச்செயல்கள் இருப்பாங்க. காமம்தான், அந்த காமத்தின் உச்சம், ஓரின சேர்க்கை, அந்த அளவுக்கு போயிடுவாங்க. கடவுள் அந்த ஊரை அழிக்கணும்னு முடிவு பண்ணுறார். ஆனால் லோத்தும் அவனுடைய குடும்பமும் மட்டும் கடவுள் பக்தியோட நல்ல வழியில் பாவ செயலிருந்து விலகி இருக்கிறாங்க. அதனால் கடவுள் சொல்கிறார், நான் இந்த ஊரை அழிக்க போகிறேன், நீ உன் குடும்பத்தாரை கூப்பிட்டு போ, வெளியில் போயிடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ லோத் தன் மகள் மனைவியெல்லாம் கூப்பிட்டுட்டு போகிறான். போகும்போது கடவுள் சொல்கிறார், திரும்பி பார்க்காம போ அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மனைவி திரும்பி பார்த்த இடத்துல அவள் சுண்ணாம்புக்கெல்லாம் நின்றுறான். இவங்க எல்லோரும் பக்கத்தில் இருக்கிற மலைக்கு போயிடுறாங்க. இங்கே பெண்குயினும் திரும்பி பார்க்காம போகுது, மலையை நோக்கி போகுது. ஏன் கடவுள் திரும்பி பார்க்காம போக சொல்கிறாரு தெரியுமா? அந்த கதையை பார்க்கும்போது புரியாது, எந்த மதத்தின் கதையுமே புரியாது. கடவுளே நேரடியாக ஒரு ரகசியத்தை சொல்லும்பொழுது தான், இந்த ரகசியம்தான் அங்கே அப்படி வெளிப்பட்டு இருக்குதா அப்படின்னு நமக்கு தெரியும். அது என்னென்னா, கடவுள் சொல்கிறாரு, இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் ஆரம்பத்தில் சொர்க்கமாக இருந்த பாரத பூமி இன்றைக்கி உலகமே நரகமாக மாறிடுச்சு. இந்த நரகத்தில் உள்ளவர்கள் மீண்டும் சொர்க்கத்துக்கு, ஏன்னா கலியுகம் அழிந்து இதே பூமி சத்தியுக சொர்க்கமாக மீண்டும் மாறப்போகுது. அந்த நேரத்தில் தான் இறைவன் வரார். வரும்போது எல்லாம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதில் மூழ்கி கிடக்கிறோம். சொர்க்கத்தில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. காமம்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது. அந்த எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும், தூய்மையான ஆத்மாவாக இருக்கும் பட்சத்தில். இப்போ அதே மாதிரி நீங்கள் தூய்மை ஆகணும். தூய்மை இழந்ததுக்கு காரணம் உங்களை அழியக்கூடிய உடம்புன்னு 2500 வருடம் கழிச்சு நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ தான் இந்த பூமி நரகமாகுது. அது வரைக்கும் இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வில் இருந்தீங்க, அதாவது உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்ற உள்ளுணர்வு இயல்பாகவே சொர்க்கத்தில் இருந்தது. அதை மறக்கும் பொழுது தான் வெளி உலக விஷயத்தில் சந்தோஷத்தை தேடுறோம். அதுக்கு முன்னாடி சந்தோஷம் உள்ளே இருந்தே வரும், ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். ஆனால் வெளி உலகத்தில் இருந்து கிடைக்கிற சந்தோஷம் எல்லாமே தற்காலிகமானது, அதனால தான் அது பெரிய சிற்றின்பம். அதிலிருந்து நம்மை காப்பாற்றுற மீண்டும் சொர்க்கம் வரப்போகுதா, அங்கே போகணுன்னா அதே ஆத்மான்ற உணர்வுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். உடல்னு நினச்சதுனால்தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்துச்சு. இன்றைக்கி மனிதர்களுடைய எண்ணங்கள் இந்த 5 விகாரத்தை ஆதாரமாக வச்சு தான் வருது. அதனால் கடவுள் சொல்கிறார், இந்த உலகத்தின் விஷயங்களை பார்க்கவோ கேட்கவோ நினைக்கவோ செய்யாதீங்க, பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருங்க அப்படின்னு சொல்கிறார். இதை நினைவு தான் மகாபாரதத்தில் கூட காந்தாரி கண்ணு கட்டிகிட்டு இருக்கிறதா காட்டியிருக்கிறாங்க, உலகத்தை பார்க்காமல் இருக்கிறது. அப்படின்னா நம்ம கண்ணு கட்டிகிட்டு இருக்கிறதில்ல, பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் சதா
இறைவனை நினைக்கணும். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். அவரை தான் சிவன் இந்துக்களும், அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவர் தான். அவர் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகரைத்தான் பிரம்மான்னு சொல்கிறோம். அந்த பிரம்மாவைத்தான் ஆதாம் அப்படின்ட்டு கிறிஸ்தவ முஸ்லீம் மதங்களில் சொல்லப்படுது. அப்போ ஆதாம் மூலமாக கடவுள் புது உலகத்தை படைக்கிறார் இந்த ஞானத்தை கொடுத்து. என்ன ஞானம்? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவாகிய என்னை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. உடல்ன்றதே மறக்கிற அளவுக்கு இறைவனை நினைக்கணும். ஆத்மான்னு உணர்ந்து அவரை நினைக்க நினைக்க உடல் உணர்வு மறக்கும். ஆனால் வெளி உலகத்து விஷயங்கள் எல்லாம் உடல் உணர்வை தோண்டும். அதனால தான் இந்த உலகத்தை பார்த்தும் பார்க்காம இருங்கன்றது தான் பைபிளில் திரும்பி பார்க்காம போ, இந்த ஊரை நான் அழிக்க போகிறேன். அது உண்மையில் இந்த உலக அழிவை குறிக்கக்கூடிய விஷயம். இப்போ போக போகிறது ஆத்மா தான். அப்போ நமக்கு ரெண்டே விஷயம் தான் ஞாபகம் இருக்கணும். இறைவனை நினைத்து ஆத்மா தூய்மையாகணும். போக போகிறது சொர்க்கம். சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி ஸ்ரீ நாராயணன் பதவி. அதனால தான் சொர்க்கவாசல் திருப்பிழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. ஸோ அந்த நாராயணன் பதவி அடையிறது தான் நம்மளுடைய லட்சியம். ஸோ அந்த லட்சியத்தை அடைவதற்காக இங்கே இருக்கிற அனைத்தின் மீதும் நமக்கு வைராக்கியம். இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தே மனதுனால் இது எதுவுமே இது இல்லைன்னு சன்னியாசம் பண்ணுறோம். இதோடைய நினைவு தான் அங்கே ராமர் காட்டுக்கு போனார் சன்னியாசம் பண்ணி, பாண்டவர்கள் காட்டுக்கு போனாங்க அப்படிலாம் சொல்கிற விஷயம். ஸோ இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, மகாபாரதத்தில் கடைசியில் கிருஷ்ணருக்கு வயசான பிறகு அவருடைய இனத்து மக்களே யாதவர்களே ஒருவருக்கொருவர் அடிச்சுக்கிட்டு வெட்டிட்டு குத்திக்கிட்டு இருப்பாங்க. அவர் போய் இதெல்லாம் தப்பு அது இதெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் பாட்டுக்கு அமைதியாக போய் தியானத்தில் உட்காந்துருவார் ஒரு மரத்துக்கு கீழே. அப்போ ஒரு வேடன் விட்ட அம்பில் தான் அவர் இறப்பார். இங்கே பெண் கோயின் போகிற மாதிரி அந்த கூட்டத்திலேருந்து விலகி போகிறது. அதுதான் இறைவன் இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்குறார். இங்கே இருக்கிறது எல்லாமே ராவண ராஜ்யம். சொர்க்கம் ராமராஜ்யம், இது ராவண ராஜ்யம். ராவணன்னா ஒன்றும் இல்லை, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணனை தவிர, ராமாயணத்தில் சொன்ன மாதிரி 10 தலை தூக்கிட்டு எவனும் கிடையாது. ராவணன் ஆத்மாக்களாகிய நம்மளை தான் இப்போ கடத்தி வச்சிருக்கிறான் உடல் உணர்வை கொடுத்து. அப்போ ராவணன் அழிக்கணும்னா உடல்ன்ற உணர்வை அழிக்கணும். உடல் நினைக்கும்போது என்னுடைய குடும்பம், என்னுடைய சொத்து, என்னுடைய மொழி, என்னுடைய இனம், என்னோடய திறமை, அதுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா வலிக்கும், துடிக்கும், சண்டை போடுவீங்க. அதுதான் கிருஷ்ணர் அவருடைய மக்கள் எல்லாம் அடிச்சிக்கிறாங்கல்ல, என்னதுன்ற உணர்வை அழிக்கிறாருன்னு அர்த்தம், விட்டுட்டு போகிறார் அப்படின்னா. ஸோ இங்கே பெண்குயின் போகிறதும் அப்படி தான் இருக்குது இல்லையா. அது என்னுடைய இனம்ன்ற உணர்வே இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. திரும்பி பார்க்காம போகுது, மலையை நோக்கி போகுது லோத்து போகிற மாதிரி. ஸோ இந்து கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மலை மேலே இருக்கும். அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, மலை உயரத்தில் இருக்குதுல்லையா, அது மாதிரி உயர்ந்த நிலைக்கு இறைவன் அழைச்சிட்டு போகிறார். அதாவது மனநிலை. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத பரிசுத்தமான நிலை தான் மிக உன்னதமான நிலை. அந்த உன்னதமான நிலைக்கு இறைவன் கொடுக்குற பரிசு தான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தில் ஸ்ரீகிருஷ்ணராக பிறந்தவர் தான் மறுஜன்மம் எடுத்து கடைசியில் ஒரு வயோதிகராக இருக்கும்போது தான் அவர் உடம்புல சிவபெருமான் அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ அப்போ அந்த கிருஷ்ணர் கடைசி நேரத்தில் வயோதிக நிலையில் எல்லாத்துலேருந்தும் விலகிறது உண்மையிலே பிரம்மாவுடைய விஷயம். ஸோ அப்போ வேடன் அம்பு படுது அப்படிங்கிறது ஞான அம்பு. ஸோ அம்பு தைக்கிற மாதிரி இந்த ஞானம் புத்தியில் தைச்ச உடனே எல்லாத்துலேருந்தும் விலகி இறைவன் நினைவில் இருந்து இறைவன்கிட்ட போயிட்டு சொர்க்கத்துக்கு வருவோம். ஏன்னா உலகம் அழியும்போது நம்ம எல்லோரும் மேலே போயிடுவோம். அப்புறம் இந்த பூமி சொர்க்கமான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிறவி எடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இப்படி ஒரு அற்புதமான ஆன்மீக ரகசியம் இருக்குதுன்றதை இப்போ தெரிஞ்சிக்காமல் எப்போ தெரிஞ்சிக்க போகிறீங்க? ஏன்னா கடைசின்னு ஒரு வருடம் தான் இறைவன் வரார். அவர் 90 வருஷம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப கம்மியான வருடங்கள் தான் இருக்குது. ஸோ நாம் தினம் தினம் சொல்கிறோம். ஸோ பெண்குயின் மூலமாகவும் இதை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக ஒருத்தர் மாறினாலும் அந்த பெண்குயினுக்கும் அதை எடுத்தவருக்கும் கோடானு கோடி நன்றி. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இறைவன் கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஞானம் சிம்பிள். உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
ஏன்னா கடவுள் வந்திருக்கிறது நம்மை மீண்டும் அழைச்சிட்டு போகிறதுக்கு. ஏன்னா இப்போ நமக்கு வீடு தெரியாது, அங்கேருந்து தான் வந்தோன்றதெல்லாம் மறந்துட்டோம். ஸோ ஒவ்வொரு 5000 வருடத்துக்கு ஒரு முறை இறைவன் வந்து நம்மளை தூய்மையாக்கி அழைச்சிட்டு போய் சொர்க்கத்துக்கு அனுப்புறதுனால தான் அவருக்கு இவ்வளோ மகிமை எல்லாம் அந்த ஒருவருக்கேன்றது அதனால தான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.